ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ வடிகட்டுற வடிகட்டியில் ஊக்க கொஞ்சமாக போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூ அப்படின்னு சொன்னாவே பெண்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வருங்க. பெண்களுக்கு பூ வைக்க ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடையில் போய் காசு போட்டு வாங்கும்போது முழம் கணக்கில் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உதிரி பூக்களாக வாங்கி நம்ம வீட்டிலையே கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காசும் சேவ் ஆகும். அதே சமயம் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நெருக்கமாகவும் கட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளரும்பு பூ எடுத்திருக்கேங்க. இதை எப்படி ஈஸியாக நெருக்கமாக கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் பூ கட்ட தெரியாதவங்க கூட எப்படி ஈஸியாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது முள்ளரும்பு பூத்தாலுமே அதை ஈஸியாக கட்டி முடிச்சிடலாங்க. சில பேருக்கு காம்பு நீளமாக இருக்க பூ மட்டும்தான் கட்ட தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்வளோ சின்ன காம்பாக இருந்தாலுமே ஈஸியாகவே கட்டி முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி உதிரி பூவாக வாங்கி நம்ம கட்டும் போது பார்த்திங்கன்னா பூவோட அளவும் நமக்கு அதிகமாக வரும். இப்போது நம்ம காசு போட்டு ஒரு முழம் 50 ரூபான்னு வாங்குவோம். ஆனால் உதிரி பூ 20 ரூபாய்க்கே இந்த அளவு நமக்கு கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பூ வாங்குறது பூ கட்டுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ முள்ளரும்பு பூலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 3 நாள் நல்லா தாங்குங்க. ஆனால் குண்டு மல்லிலாம் பார்த்திங்கன்னா 2 நாள்லேயே நமக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஜாதி மல்லி சொல்லவே வேணாம், ஒரே நாளில் கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பூக்கள் ஒரு வாரம் 15 நாள் வரைக்கும் நமக்கு கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ விசேஷ நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா பூக்களோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியே பூக்களை வாங்கி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாளாக இந்த டிப்ஸ் தெரியாமல் பூக்களை வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கட்டின பூவாக இருந்தாலும் சரி, அது கடைகளில் கட்டின பூவாகவே நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பூக்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸை சின்னதாகவும் பெருசாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பூக்கள் வதங்கி போயிடும், அழுகி போயிடும், கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி துணிப்பை இருக்கும் இல்லையா, கடைகளுக்கு போனால் கிடைக்கும். அதை நீங்கள் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி துணிப்பை தாங்க எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக காட்டன் துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த துணியை அடியில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பூக்களை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதிலிருந்து நமக்கு நீர் குமிழி வரும் இல்லையா, அது அப்படியே பூக்கள் மேலே டைரெக்டாக படும்போது நமக்கு ஃபுல்லாகவே அழுகி போயிடுங்க. அடியில் இந்த பாக்ஸில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே நம்ம அரிசி தூவி விட போகிறோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி அல்லது இட்லி அரிசி எதுவாக இருந்தாலும் உள்ளே போட்டு விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூக்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பூக்களுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கணும். ரொம்ப கசக்கி வச்சிங்கன்னா பூக்கள் வீணாக போயிடும். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க. எதுக்காக அரிசி போடுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையுமே அந்த அரிசி உறிஞ்சிக்கிட்டு நமக்கு பூக்கள் வீணாக போகாமல் இருக்குங்க. மேலே அப்படியே அந்த கவரை மடித்து விட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 15 நாள் ஆனாலுமே இந்த பூக்கள் வீணாக போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத பாத்திரங்கள்லாம் நம்ம பரண் மேலே போட்டு வச்சுருவோம். அதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம், புதுசாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துடு பிடிச்ச மாதிரி இருக்கும், பழசு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரங்கள்லாம் பழசாகாமல் இருக்கிறதுக்கு அதை கழுவி இந்த மாதிரி விபூதி போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி வச்சுருங்க. கழுவி நல்லா காய வச்சதுக்கப்புறம் விபூதி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா புது பாத்திரம் மாதிரி அப்படி ஜொலிக்குங்க, துரு பிடிக்காது. அதே மாதிரி அந்த உப்பு கரை மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இதுவே நீங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி விபூதி போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்து பாருங்கள். அப்படி பளிச்சுன்னு புதுசு மாதிரி தங்கம் மாதிரி மின்னுங்க. சில்வர் பாத்திரத்துக்கும் இதே மெத்தட் தான். நீங்கள் பரண் மேலே போட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வருஷம் எடுத்து வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. 3 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், பண்டங்கள் எதுவுமே நமக்கு வீணாக போகாமல் இருக்குங்க. காசும் மிச்சமாகும். இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், புது பாத்திரம் மாதிரி எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கதவு லாக் பண்ணும்போது காலை நசுக்கிக்குவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா கதவுல லாக் மாதிரி நம்ம வைக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லாக் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கட்டை மாதிரி வச்சுருக்கோம். இதை ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணும்போது இதை நாங்கள் அதில் சாய்ச்சி வச்சுருவோம். திரும்ப குழந்தைங்களால் அதை எடுக்கவே முடியாது.
ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணிக்காய வைக்கிற கிளிப் இருந்தாவே போதுங்க. இந்த கிளிப்பை துணிக்காய வைக்க மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளிப்பை வந்து எடுத்து காமிக்கிறேங்க. இதை நீங்கள் சில்வர் கிளிப்லேயோ மர கிளிப்லேயோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கதவுக்குமே இந்த மாதிரி மேலே லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த கிளிப்பை இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இப்போ குழந்தைங்க எத்தனை முறை அந்த கதவை திறந்தாலும் ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணாலும் நாங்கள் கை நசுங்காதுங்க. ஏன்னா அந்த கிளிப்பு வந்து நமக்கு ஃபுல்லாகவே தடுத்துக்கும். பாருங்கள், நம்ம கை உள்ளே போகிற அளவுக்கு கேப் வந்து நமக்கு கொடுத்துரும். பிளாஸ்டிக் கிளிப்பாக இருந்ததுன்னா வேகமாக அடிக்கும் போது உடஞ்சி போயிடுங்க. அதுக்கு பதிலாக சில்வர் கிளிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 வாத்து கொஞ்சம் ஒயிட் கலரில் வாங்கி விட்டோம். அது கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. அது கூடவே தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக் கலர் நாட்டு வாத்து வாங்கியிருக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, 3 கோழி நாட்டுக்கோழி கூட வாங்கியிருக்கோங்க. எல்லாமே வீட்டில் சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கு தாங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்துலாம். நம்ம கடைகள்லேருந்து புதுசாக ஊக்கு வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அந்த ஊக்கு பார்த்திங்கன்னா வாங்கும் போது நல்லா சூப்பராக ஷார்ப்பாக இருக்குங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே போயிட்டு துணிகளில் இந்த மாதிரி சிக்கும். இன்னும் ஒரு சில ஊக்கெலாம் பார்த்திங்கன்னா கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நமக்கு சிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் வடிகட்டியை வந்து எடுத்துக்கோங்க. காஃபி ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா? அது ஸ்டீலில் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஊக்கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த வடிகட்டிலேயே இந்த ஊக்கை வந்து உள்ளே மாட்டி விட்டு நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த துணிகளில் சிக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காதுங்க. முக்கியமான விஷயம், காஸ்ட்லியான சாரீலாம் நம்ம வந்து பின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஊக்கு மாட்டி நம்ம சாரீ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்க இந்த ஸ்டீல் வடிகட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க. 25 கிலோ 15 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். கடையில் வாங்கும்போது பார்த்து நல்ல அரிசியான்னு செக் பண்ணி பார்த்து தாங்க நம்ம வாங்குவோம். ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு 20-30 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு வச்சு போயிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் தாங்க. சில்லுன்னு ஈரப்பதமான கிளைமேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரிசியில் வண்டு பூச்சி புழு எல்லாமே வருங்க. சரி, அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு பூச்சி புழுவை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது? அந்த காலத்தில் நம்ம முறத்தை வச்சு புடச்சி எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, வெயிலில் கொண்டு போய் கொட்டுறாங்க. வண்டு எல்லாமே செத்து போயிடுது. அரிசியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. எக்காரணத்து கொண்டும் சமைக்கக்கூடிய அரிசியை நம்ம வந்து வெயிலில் கொட்டவே கூடாதுங்க. அப்படி கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 கையிலையும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அந்த அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பாக்ஸை சுற்றி உள்பக்கமாக தடவி விட்டுருங்க. இப்போ அரிசியை கைகளால் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு எவ்வளோ வண்டு மேலே ஏறி அப்படியே மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு நிற்கிது பாருங்க. ஏன்னா எண்ணெயில் வந்து ஃபுல்லாகவே சிக்கிக்கும். 5 நிமிஷத்துக்கே இந்த அளவுக்கு வண்டு வந்திருக்குன்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை மூடி வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அரிசியில் ஒரு வண்டு கூட இருக்காதுங்க. எல்லா வண்டுமே நமக்கு பக்கெட் சுற்றி ஒட்டியிருக்கும். இதை விரல்களை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம கரும்புலா ஹேர் டை சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எங்களுக்கு தலையில் முடியில் போட்டு காமிங்க, கலர் சேஞ்ச் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்காக போட்டு காமிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட கரும்புலா பொடி இருக்குது இல்லைங்களா? அதை வந்து ஒரு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்த உடனே நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கலர் பிடிக்காதுங்க. அதுக்காக தான் சொல்கிறோம். டீ டிகாஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். பட் டீ டிகாஷன் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2 நாள் கூட நமக்கு கலர் நல்லா பிடிச்சிருக்கும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை டேரெக்டாக எடுத்து தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னில் பட்டால் நமக்கு கலர் சேஞ்சஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்னில் உங்களுக்கு எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் கொடுக்காதுங்க. அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய அப்பாவோட ஹெட்டில் தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேங்க. பாருங்கள், தலை எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் கெமிக்கல் ஹேர் டே தான் என்னோட அப்பாவுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கரும்புலா ஹேர் டே ரெடி பண்ணதுலேருந்து அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இது தாங்க கொடுத்துட்ருக்கோம். சூப்பரான ரிசல்ட் இருக்குது. எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி தலை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க. இருந்தாலுமே ஃபைனலாக அவங்க டச்சப் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. பாருங்கள், ஸ்கின் மேலே ஃபுல்லாகவே நம்மளோட ஹேர் டை பட்டாலுமே கலர் சேஞ்சஸ் கொடுக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஹேர் டை பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே அடித்து விட்டாச்சு. ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் இருக்கலாமல் பார்த்துக்கோங்க. ஆயில் இருந்துச்சுன்னா கலர் வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க. இப்போ பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து அது ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க நீங்களே. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளாக் கலருங்க. அதாவது மை மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இல்லை, நேச்சுரலான ஒரு ஹேர் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். சில பேருக்கு இது வந்து ப்ரௌனாக வருமா இல்லை எப்படி வரும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பாருங்கள், கண் கூட பார்த்திங்கனாவே தெரியும் பிளாக் கலர் தான். இந்த மிராக்கிளான மேஜிக்கு காரணம் இந்த செடி தாங்க. இந்த செடிக்கு பேர் தான் கரும்பூலா. இந்த கரும்பூலாவோட இலைகளும் பழங்களும் தான் நமக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்சஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் சில இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சேர்க்குறோங்க. இந்த பழங்களை கிராமப்புறங்களில் இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நரமுடி பிரச்சனை இருக்குது அல்லது நரமுடி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே இதை வந்து ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைகள் பழங்களை பறிச்சுட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் தலையில் தடவிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஹேர் பேக் மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, கெமிக்கல் ஹேர் டேயும் எங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குற உங்களுக்காக தாங்க வீட்டிலையே ரெடி பண்ணி ஹேர் டே வந்து கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கும் இந்த ஹேர் டே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டு ஓரங்களில் கிடைச்சதுன்னா வேரோட பிடுங்கிட்டு வந்துருங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சுருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு. கீழாநெல்லியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம். இந்த கீழாநெல்லி எண்ணெய் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும், அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும், இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்பூலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், சீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க. நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர், அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கலஞ்ச தண்ணி, சோறு வடித்த கஞ்சி, ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட்டாக இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலரில், அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும், கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க. இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செம்மையாக இருக்குங்க. வாரத்தில் 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயிலில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகியிருக்கும், ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கையாயிடுச்சு, முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநெல்லியோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்புலா ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர் டை எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல்.
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி கத்திரிக்கோல் ஷார்ப் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஈஸியாகவே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இதுவே வெளியில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி செலவாகுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதை ஈஸியாகவே ஷார்ப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்கோல்லாம் ரொம்ப மண்ணையாக இருக்குங்க, கட் பண்ணவே மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் பீங்கான் கப்போ அல்லது செராமிக் கப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இருந்தாவே போதுங்க. அதோட அடிப்பக்கத்தை எடுத்து கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டிங்கனாவே போதும். அந்த கப்பில் இருந்து நமக்கு மாவு மாதிரி ஒயிட் கலரில் வரும். அது வந்தால் தான் நமக்கு கத்தி நல்லாவே ஷார்ப் ஆகுதுன்னு அர்த்தங்க. இப்போ கத்திரிக்கோலையும் அதே மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் அதோட கழுத்து பகுதியில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஷார்ப் பண்ணிடலாங்க. இப்போ கத்திரிக்கோலையும் இதே மெத்தட்லேயே நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் உப்பு காகிதம் இருந்தாலுமே அதை கட் பண்ணி நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். முட்டை ஓட கட் பண்ணி கூட ஷார்ப் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், கல்லுப்பு ஜாடிக்குள்ளே இந்த கத்திரிக்கோலை விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே கல்லுப்போட சேர்ந்து இதுவும் நல்லா ஷார்ப்பாக மாறிடுங்க. இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கத்திரிக்கோல் முதல்ல கட் பண்ணவே இல்லைங்க. இப்போ எந்த அளவுக்கு கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். 4ஆம் மடக்கி 8ஆம் மடக்குனாலுமே நமக்கு சூப்பராகவே கட் பண்ணுதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்திரிக்கோல்னு மட்டும் இல்லைங்க, கத்தி அருவா எல்லாமே இதே மெத்தட்லேயே நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதனால் நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம்.